ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கைஜூர் நம்பர் 8 சீசன் 2 உடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் நோட்டீஸ் பண்ணுறோம். எந்த எபிசோடு ஒன்றும் பயங்கரமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இந்த எபிசோடு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யார் எப்படி பண்ணாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. இப்போ ஹீரோவும் கேப்டன் அருமை அங்கே நிற்கிறது நம்மளுடைய ஜென்ரல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வரதுலேருந்து அவனை காப்பாற்றுறான் நம்ம ஹீரோவும். தம்பி, நீ பேசிட்டு இருக்கிற அந்த ஆளோடைய உடம்பா தான் நான் கைஜுவா மாற்றி எனக்கு யூஸ் பண்ணிக்கினேன். இப்போ நான் தான் ஜென்ரல் ஷினோமியா. எங்கள் அப்பாவை என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா கிக்கர் வந்து தூக்கி போட்டு அடிப்பா. ஓ ஆமால, நீ தானே இவனுடைய பொண்ணு. பட் நான் இப்போ பிரயோஜனம் இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஆனால் இருந்தாலுமே நறுமை கேப்டன் வந்து விடாம அவனை பிடிச்சி கீழே நிற்க வைக்கிறாரு. அவனுடைய ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ எங்களுடைய ஜென்ரல் ஷினோமியா திரும்ப குடுற மாதிரி அடிக்கிறது போக. ஆனா முன்னத்தை விட இப்போ ரொம்ப நல்லாவே தடுக்கிறான் ஹீரோவுடைய அட்டாக்க. எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி அவன் கொண்டுட்டான், என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்கறோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நறுமி கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் போட்டு கும்படி எடுத்தாலுமே அவன் அசால்ட்டை தடுக்க இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான். இப்ப பார்த்தா அவன் ஹீரோக்கு ஒரு குத்து கொடுக்க இப்ப நறுமி கேப்டனுக்கு அவன் போக்கஸ் பண்ணிட்டான். கடவுளே, நானும் கேப்டன் நறுமியை சேர்ந்து சண்டை போடுறாலுமே இவனால ஈஸியா இப்ப தடுக்க முடியுது. அவன் வாங்கிய குத்தத்துல இப்ப ஹீரோவுடைய கையும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்க ஆரம்பிக்குது. அவ்வளவு ஃபோர்ஸ். யாரு இதுல ஜெயிப்பானே தெரியலையே. இப்ப நான் தாண்டா உனக்கு கடவுளே, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்காவான். பார்த்தா கை டக்குன்னு கட்டாயிட்டு இருக்கும். நம்பர் 8 விடாத, இது நமக்கான வாய்ப்பு, போடா அப்படின்ற மாதிரி அவன் கத்தி அட்டாக் பண்ணதுக்கு போக அவனும் ஒன்னொரு பக்கம் தடுக்கிறான். பரவாயில்ல தம்பி, நான் இதை டாஜ் பண்ண முடியாத அட்டாக் தான். தன்னால முடிஞ்சளவுக்கு இன்னமும் அதிகப்படியான அட்டாக்க பயன்படுத்துறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ போட்டு பக்கத்து சைட்ல உருவி எடுக்க பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கைண்டிக்க ஆரம்பிக்குது. இவன் தான் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா இவன் வரையாதுல எங்களுடைய ஜெனரல் ஷினோமி அவன் திரும்ப குர்றா. ஏன்னா அவர் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அவளுக்காக வச்சு நான் ஒன்னு அழிக்காம விட மாட்டேன், என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாவுடா ஓங்கி குத்துவான் ஹீரோ. இப்போதைக்கு என்னுடைய உடம்புல இருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப லேட்டா இருக்கு. இது பெரிய பிரச்சனை தான். இன்னமும் நீடிச்சு சண்டை போட்டுனா நான் தோத்து போகிற நிலம வரும்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 8 கொஞ்சம் பதப்படப்பா யோசிக்கிறான். முக்கியமா இவன் என்னால சமாளிக்க முடியாது சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஒரு குத்து கொடுப்பான். பவர் எல்லாமே பின்னாடி பக்கம் போக இன்னொரு கையும் பார்த்தா கட்டாய் வீத்துரும். டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் உள்ள வந்து அடிப்பானுங்க பாருங்க. ஆனா என்ன இருந்தாலும் உங்க ரெண்டு பேரால ஒரே சமயத்துல என்னால தடுக்கிறதுக்கு இப்போதைக்கு சக்தி இருக்குடா, சாவுங்கடா அப்படின்னு தன்னுடைய உடம்புல இருக்க எல்லா விதமான அந்த பவர்ஸையும் ரிலீஸ் பண்ண அந்த இடத்துல பார்த்தா எல்லாமே சாம்பல் ஆகிற நிலைமைக்கு ஆகுது. அவ்வளவு ரேடியேஷன் வெளியே வருது. வந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறவங்க சொல்ல இடமே ஒரு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அவ்வளவு பெரிய வெடி விபத்துல இவன் அசால்ட்டா பறந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். பார்த்தா பாதி உடம்பு கீழே வேந்து கிடக்குது. என்ன ரொம்ப நான் புஷ் பண்ணிக்கினேன். எனக்கு ஒரு புதிய உடம்பு தேவை. என்ன இவனுங்க உயிரோடு இருக்கானுங்களா, என்னால இதை நம்ப முடியல. அப்புறம் அவன் ஆயிடுச்சு போய் பார்க்க அசால்ட்டா நின்றுட்டு பானுங்க பக்கத்துல. இவனை விடக்கூடாது, இவனுங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும். அதுக்கப்புறம் கிக்கிற ஒருத்தன் டார்கெட்டை மாத்த இன்னொரு பக்கம் அந்த சயின்டிஸ்ட் பக்கத்துல இருந்தால அந்த சின்ன பையன் அவனையும் டார்கெட்டை மாத்திட்டான். அதனால ரெண்டு பாடியை வச்சு ரெண்டு சைடு அட்டாக் பண்ணதுல இவனுக்கு ரெண்டு பேரும் டக்குன்னு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்துக்க போறானுங்க. எந்த ஒரு நிலைமையில அப்படியே ரீஜாயின் ஆயிட்டு குட் பை கைஜு நம்பர் 8, அடுத்த முறை நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புனவன் தான். இவங்க ரெண்டு பேரும் அந்த சக்தியை தடுக்கிறதுக்காக தன்னால முடிஞ்சலுக்கு போராடுவாங்க. ஹீரோ ஒன்று பக்கம் கிக்கருவை காப்பாத்திட்டான். கேப்டன் நறுமையும் காப்பாத்திட்டான். அந்த சயின்டிஸ்ட ஜெனரல் ஷினோமியா சொன்ன எல்லா விதமான விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான். எவ்வளவு தைரியம் தான் அவருடைய உடம்பை எடுத்து அவ்வளவு நக்கலா பேசிட்டு போவான். என்னால ஏத்துக்க முடியாது. இவளுக்கு கண் முடிச்சனா நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கதறி அழுகுறான். அந்த எல்லாரும் இதை கேட்டுட்டு உன பக்கம் என்ன நடந்தது புரியாம பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ல கடைசியா நடந்த கைஜு டிசாஸ்டர்ல நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த டைரக்டர் ஜெனரல் இஷியோ ஷினோமியா அவருடைய டியூட்டியில போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடியே இல்லாததை காட்டிலும் சும்மா போலியான ஒரு இறந்ததா வச்சு ஃபியூனரல் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே சோகத்துல இருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய தலை அவரு. இது அப்படியே சோழர்ல வரீங்களே ஒரு சீன் எனக்கு ஞாபகப்படுத்துது மாங்குவால. அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற எல்லா விதமான மரியாதையும் அவங்க கொடுக்க அந்த 21 குண்டுகள் முழங்க மரியாதை நல்லா செலுத்திட்டு இருக்காங்க. நறுமே உன்னொரு பக்கம் யோசிச்சு பாக்குறான். அந்த இளம் வயசுல பார்த்தா வேற லெவல வச்சு செஞ்சிருக்கான் ஒவ்வொரு கைஜுவாவன். இவருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கான். அதுக்கான எல்லா விதமான மரியாதைகளையும் அவங்க கொடுக்க கண்டிப்பா அவதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. என்ன ஷினோமியா, இந்த இடத்த விட்டு போறதுக்கு உனக்கு மனசே இல்லையா? என்னால முடியாது. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என்னுடைய உலகத்துல இப்போதைக்கு ஒவ்வொரு தான். ஆனா அவரு இப்ப இல்ல என் ஃபேமிலியில. எனக்குன்னு ஃபேமிலின்னு சொல்லி இப்ப யாருமே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன், ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவங்க கூட சேர்ந்து அவர் காப்பாத்திருக்கலாம். எல்லாமே ஏன் தப்பு தான், அது உண்மை இல்ல. கேப்டன் அருமை, நான் ஸ்ட்ராங் ஆகணும். எங்க அப்பாவுக்கு நடந்தது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு ட்ராப் தான். அந்த ஒரு காரணத்தினால எக்காரந்த கூட என்னால குட் பை சொல்லிட முடியாது அவருக்கு. கண்டிப்பா இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல என்னால முடிஞ்சளவுக்கு இன்னும் நிறைய இதை பண்ணுவேன். அந்த கைஜு நம்பர் 9 நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்காக நீங்க எந்த ஒரு பனிஷ்மெண்டா இருந்தாலும் அதுக்கு நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பனிஷ்மெண்டா அது வேணாம். ஆனா என்னால முடிஞ்சலுக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு சக்திசாலியா மாத்த முடியுமோ அதை நான் ஆக்குறேன். அதுக்கு நீ என் கூட இருந்து ஃபைட் பண்ணு. வா, அடுத்த கட்ட ஃபைட்டுக்காக போவோமா? உங்க அப்பா லெவலுக்கு என்னால இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்காக உன்னுடைய திறமைகள் எல்லாத்தையுமே எனக்கு வெளியே காமிச்சிக்கும். ஃபீல் பண்ணாத. உன் அப்பா உன்னுடைய குடும்பத்துல இல்லைன்றது. இதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு ஃபேமிலி, நம்மள ஒரே நண்பர்கள். ஓகேவா? ஓகே சார். ஹீரோ உன்னொரு பக்கம் பார்த்த கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹீரோவும் யோசிக்கிறான், கண்டிப்பா நான் அவளுக்கு துணையா இருப்பேன். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு பார்த்தா இன்னொரு
இன்னொரு ஜெனரல் பார்த்தா அந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு இவங்க அப்பா ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. இது டைரக்டர் ஷினோமியா இந்த ப்ராஜெக்ட்டை சீக்கிரட்டா இந்த இடத்துல நடத்திட்டு இருந்தாரு. அவர் எதுவுமே இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்ல. ஆனா அவர் இப்போ இல்லாதனால வேற வழி இல்லாம நாங்க சொல்றோம். இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் நாங்க செயல்பட போறோம். ஏன்டா போறதுக்கு முன்னாடி எல்லா பொறுப்பையும் என் தலையில கட்டிட்டு போயிட்டல அப்படின்னு தன்னுடைய நண்பனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி ஓகே, இந்த ஒரு ப்ராஜெக்டை இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பா ரிவெஞ்ச் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஷினோமியா தன்னுடைய ட்ரைனிங்க ஆந்தத்துல இருக்கிற பர்ஃபெக்டான ஃபைட்டர்ஸ் கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இவங்க தான் பிளாட்டன் லீடரா இருக்கிற ஷினோமி. இவங்களுடைய கண்ட்ரோலிங் எபிலிட்டி எல்லாம் வேற லெவலா இருக்குப்பா. மிகப்பெரிய கைஜுவ கண்ணை வச்சு போட்டு அடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்டாங்கான மட்டும் வாய்க்கு வெத்தலை பார்க்க போற மாதிரி பேசினேன். இங்க ஒன்னத்தை கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வேலை கொஞ்சம் கேம்ல நீ பார்த்துட்டு இருக்கான். எங்க பாரு, இந்த கேம்ல கூட நான் எப்பவுமே ஜெயிக்கணும்ன்றதை தான் பார்ப்பேன். தோக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுத்தா மட்டும் தான் இந்த இடத்துல அதிகப்படியான பாயிண்ட் எடுக்க முடியும். அது போல நிஜ வாழ்க்கையில நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி செய்யணும். அதே மாதிரி புத்திசாலித்தனமும் தேவை. அதனால இந்த கேம் ஆரம்பிப்போமா? நான் ஒரு ப்ரோ பிளேயர் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு கம்முனாட்டு நிறைய என்னடா சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட. சின்னமே பார்த்த உன பக்கம் தினசா பாக்குறேன். என்னமையாவும் வாங்க திரும்ப ஆரம்பிப்போம். இப்போ உண்மையிலேயே ரொம்பவும் கடினமா போராடணும்னு நினைக்கிறான். அப்போனா இவ பிளான் பண்ணிட்டா என்ன தோக்கடிக்கிற வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. வா ஆரம்பிப்போன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை ஆரம்பிக்க. இப்போ உன்னோட டிசிஷன் தான்டா. என்னையா சொல்றேன்? பின்ன என்ன கைஜோ நம்பர் 8 வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல. நம்மளுடைய ஃபைட்டிங் ஃபோர்ஸ்ல அவனை பார்ட் ஆஃப் சேர்த்துக்கலாமா? கேப்டன் அருமி, வைஸ் கேப்டன் அசனகாவா கைஜோ நம்பர் 8 பத்தி நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படியே எங்கப்பா வீட்டுக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவன் நிம்மதியாக வந்துட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவை செக்அப் பண்ணதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கையில பார்த்தா அவ்வளோ பெரிய தழும்பாட்டம் இருக்கு. அது இன்னமும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகின்ற மாதிரி தான் தெரியுது. அதுல இதுக்கு அர்த்தம் என்னன்னா இவரால் கண்டிப்பா திரும்பி ஹியூமனா மாற முடியாது. இவர் மொத்தமாவே அந்த கைஜுவோட ஒன்றிணைய போறாரு கூடிய சீக்கிரத்துல. இப்னோகாவுக்கு இது தெரியுமா? தெரியும். அப்ப எங்க இருக்கான் அவன்? கொஞ்ச நாளைக்கு பர்மிஷன் கேட்டு லீவ் போட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கான். ஆனா இருந்தாலுமே அவனை க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அவரால் திரும்ப நார்மலான லைஃப் வாழ முடியாது. ஹீரோ ஒன்று பக்கம் வீட்டுல எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு வெளியே வந்து காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியாவே சாரிங்க எனக்கு ஒரு இடத்துக்கு போன உதவி பண்றீங்களா? அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது இவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஹீரோ போற வழியில ஒரு சில பசங்களை சந்தோஷமாக்குறான். கூடவே அவனுடைய பழைய நண்பர்களை காமிக்க அவனுங்க பட்ட தீவிரமா அவங்களுடைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னப்பா முனத்தை விட இப்ப இருக்கிறதுலாம் ரொம்ப பயங்கரமாடிச்சு. மரத்தை இருக்கிற இந்த ரம்பத்தை வச்சு ஆடுறான்னு பார்த்தா கூட கரக மாட்டேன். கரகரன்னு இழுத்து போடுது. சேப்பா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் திரும்பி வரேன். வாடா காஃப்கா எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா நீங்க இந்த இடத்துல வேலை பார்க்கறத சொன்னாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல அதான் பார்க்கறதுக்காக வந்தேன். உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ல என்னடா இது உனக்கு வேணாமன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஆளுங்களை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவங்க செய்யற வேலையை பார்த்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. என்னடா பழைய ஞாபகம் வருதா? எப்படி போகுது டிஃபன் போஸ்ட்ல வேலை? அடேங்கப்பா இங்க ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற மிஷின் எடுத்து ஒரு மான்ஸ்டர் அறுத்து பார்க்குறான். பழைய ஞாபகங்களோட யோசிச்சு ஹாப்பியா இருக்குது. முன்ன மாதிரி எவ்வளோட முன்ன மாதிரி குடலை கழுவி ஆயில வாரி போற வேலை கிடையாது. இது சின்ன சின்ன பார்ட்ஸ் வேலை செய்யறது தான். அப்போ இருந்தப்போ நீ தான் நம்மளுடைய டீம்ல ஒரு ஸ்டாரா இருந்த. அப்புறம் பார்த்தா கும்மால் அடிச்சு அந்த இடத்துல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான் கைஜு நம்பர் 8 அப்படி அந்த காட்ஸுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ அதுக்கப்புறம் சாயங்காலம் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல நண்பர்களும் எப்பா இப்பெல்லாம் நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்ல வருது என்னன்னா நம்மளுடைய ஜெனரல் டைரக்டரா இருந்த அந்த ஷினோமி அவர் இறந்துட்டாரு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது அவர் எனக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு ஹீரோவா இருந்தார் தெரியுமா? ஆனா காஃப்கா இப்போ இந்த சிட்டியை விட்டு வெளியில இருக்கிறத பார்த்தா எனக்கு அதுவும் பிடிக்க மாட்டேங்குதுப்பா. என்ன காரணத்துக்காக அவன் இப்படி வச்சிருக்காங்க? ஆமா டோக்கோ அவனுடைய பொண்ணுக்கு வரப்போது வெட்டிங் வரப்போதாமே ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்திரிக்கை வைக்க மாட்டியா? பத்திரிக்கை வைக்கிறாங்க. எனக்கு முக்கியமா இந்த இடத்துல வேலை இருக்குடா. கண்டிப்பா அந்த கைது நம்பர் 9 ரொம்ப மோசமானவன். அவன் மட்டும் கிடைச்சா துண்டு துண்டா வெட்டி அவனை பீஸ் பீஸா எடுத்து குப்பையில போறாம விட மாட்டான் அவனை அப்படின்னு கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்க. உண்மையிலே டோக்கோ வந்து ரொம்ப நல்லவர் தான்ப்பா. உண்மைதான். தன்னுடைய பொண்ணுடைய வெட்டிங்னு கூட கண்டுக்காம தன்னுடைய வேலை தான் நமக்கு முக்கியன்றது மாதிரி வேலை செய்யறாரு. பொறுப்பான ஆள் தான். இந்த ஜப்பான்ல எத்தனையோ பேர் உயிர் இருந்திருக்காங்க. டிஃபன் போஸ்ட்ல முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டாங்க. எந்த ஒரு நிலைமையில செலிப்ரேட் பண்றதுல வேலைக்காவது. நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அது முழுமையா முடிக்கணுன்ற மாதிரி அதுக்கப்புறமா கடமையே கண்ணுன்ற மாதிரி வேலை செய்யறான். காஃப்கா சொன்ன சரி. காஃப்கா இன்னொரு பக்கம் தன்னுடைய கையை பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா கைஜு நம்பர் 9 உன்னை அடிப்பண்டா. அருமையா அதுக்கப்புறம் அந்த வராரு. நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஒன்னு இந்த இடத்துல டிஃபன் போஸ்ட்ல ரொம்ப நாளைக்கு நிக்க வைக்க முடியாது. அது ஏன்றது உனக்கே தெரியும் சரியா? ஏன்னா நீ ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா கைஜுவாவே உருமாக போற. உன்னால திரும்ப ஹியூமனா மாற முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா உன்ன மாதிரியான ஆள் கூட எனக்கு ஃபைட் பண்ணணும்னு தோணல. ஆனா சரி அதை பத்திலாம் கண்டுக்காத. காஃப்கா இபினோ ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு. நீ மட்டும் அடுத்த முறை எதனா பிரச்சனை பண்ண அவனை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா அடுத்த முறை பிரச்சனை வரும்போது நீ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து உன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி எங்களுக்காக உதவி பண்ற. போன முறை மாதிரி முக்கியமான ஒருத்தர் இறக்க கூடாது. அப்படி யாராச்சும் இறந்தாங்கன்னா கண்டிப்பா நீ எங்களுடைய டீம்ல யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன்னை நான் கொண்டுடுவேன். அந்த கைஜு நம்பர் 9 நான் விட்டு வைக்க மாட்டேன். அதே ஃபீலிங் தான் ஓ மேலேயும் இருக்கு. நீ ஃபியூச்சர்ல மேபி மாறி எங்களுக்கு எதிராக மாறினேன்னு வச்சுக்க உன்னை நான் கொண்டுடுவேன். ஹீரோவும் நீங்க சொல்றது புரியுது. எனக்கு கொடுத்துருக்க அந்த பொறுப்பை நான் கரெக்டா பண்றேன். ஏன்னா எனக்கு மறு வாய்ப்பை கொடுத்தது அவர் தான். அவரே இல்லைன்றது எனக்கு வருத்தம் தான். ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுவேன். என் உயிரை எடுத்தாலும் எடுங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவேன். என் கூட வா. இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பக்கம் நம்ம ஒஷினாவை காமிக்க ஃபைனலி அவேக்னிங் ஆயிடுச்சு போயிது. பார்த்தா கைஜு நம்பர் 10 என்னமோ உயிரோட அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். ஆனா நீங்க லைக் போடாம பாக்குறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.